ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. மகளே, மகனே, நீ இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது தற்செயலாக நடப்பது இல்லை. உன் வீட்டில், உன் உறவில், கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக மனசோர்வு, சண்டை, பேச்சு இல்லாம மௌனமாக இருக்கிறீங்க. கண்ணீர், மனவேதனை இருந்து கொண்டே இருக்கு என் பிள்ளையே. இன்று அதற்கு ஒரு முடிவு வைக்கும் நேரமாகும் இது என் பிள்ளையே. இது மனித வார்த்தை அல்ல. இது சாயப்பாவின் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கை நீ மெதுவாக கேளு. உன் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டை முடிவுக்கு வரும் நேரம் இது என் பிள்ளையே. மகளே, மகனே, சண்டை ஏன் உருவாகிறது? உண்மையான காரணம் என்ன என்று நீ யோசி. நீ நினைக்கிறாய், அவர் மாறவில்லை, அவள் புரிந்து கொள்ளவில்லை, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மை அது இல்லை என் பிள்ளையே. கணவன் மனைவி சண்டை என்பது கோபத்தால் அல்ல, புரிதல் குறைவால் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் சொல்ல முடியாத எதிர்பார்ப்புகள், கேட்கப்படாத வலி, மறைக்கப்பட்ட கண்ணீர், அவை எல்லாம் சேர்ந்து சண்டையாக வெளிப்படுகிறது என் பிள்ளையே. நான் பார்க்கிறேன் என் பிள்ளையே. உங்கள் இருவர் மனத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொருவரும் கெட்டவர் அல்ல, இருவரும் சேர்ந்தவர்கள்தான் என்று நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே. நீ கவலை கொள்ளாத. உங்கள் இருவருக்கு இருக்கும் சண்டையை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் என் பிள்ளையே. நீ அமைதியாக மட்டும் இரு. மௌனம் சண்டையில் வந்து முடிகிறது என் பிள்ளையே. மிக ஆபத்தானது மௌனம்தான். நீங்கள் இருவரும் சண்டையிட்டால் எதற்காக மௌனமாக இருக்கிறீங்க? மகளே, மகனே, சத்தமாக பேசும் சண்டை கூட ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனால் பேசாமல் இருப்பது, அதுதான் பெரிய ஆபத்தில் வரும் என் பிள்ளையே. ஒரே வீட்டில் இருக்கும் அந்நியர்கள் போல இருக்கிறீங்க. ஒரே படுக்கையில் இருக்கும் இதயம் தொலைந்தவர் போல இருக்கிறீங்க. அது உறவை மெதுவாக கொண்டு விடுகிறது என் பிள்ளையே. இன்று நான் சொல்கிறேன், இந்த மௌனம் உடைய போகிறது என் பிள்ளையே. இந்த மௌனத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே. இனி உங்களுக்குள் மௌனம் கிடையாது, பேச்சு மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. உன் கண்ணீரை நான் பார்த்தேன் என் பிள்ளையே. மகளே, மகனே, நீ இரவில் எவரும் பாராத போது அழுது கொண்டே இருக்கிறாய். தலையணையில் நனைந்த அந்த வலி, இந்த வாழ்க்கை இப்படிதான் போகுமா என்று நீ கேட்ட அந்த கேள்வி, எதையும் என் கண்கள் தவற விடவில்லை என் பிள்ளையே. மகளே, மகனே, நீ வெளியே வலிமையாக இருந்தாலும் உள்ளே உடைந்து போனதை நான் அறிந்தேன் என் பிள்ளையே. இன்று நான் உன் பக்கம் நிற்கிறேன். நீ கவலை கொள்ளாத. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. நான் தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க வேண்டும். இனி இனி உன் கணவராகட்டும், மனைவியாகட்டும், விட்டு கொடுத்து செல்லுங்க. மௌனம் மட்டும் இருக்கவே கூடாது. எதா இருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து சொல்லுங்க. நீ நினைக்கிறாய், அவர் அகத்தியாக பேசுகிறார், அவள் மரியாதை இல்லாமல் நடத்துகிறார் என்னையே அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பழி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது பயம்தான். மதிப்பு கிடையாது என்ற பயம், புரியப்பட மாட்டோம் என்ற பயம், தனியாக விட்டு விடுவார்களோ என்ற பயம். இந்த பயம்தான் அகதியாக பேச வைக்கிறது என் பிள்ளையே. இன்று நான் அந்த பயத்தை அகற்ற ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளையே. கவலை கொள்ளாத. இனி உன் வாழ்வில் எந்த பயமும் இருக்கக்கூடாது. என்னை விட்டு சென்று விடுவார்களோ, என்னை தனியாக தவித்து விடுவார்களோ, நான் தனியாக ஆயிடுவேனா, என் பிள்ளைகள் தனியாக தவித்து நிற்குமா அப்படின்ற பயம் உன் வாழ்க்கையில் இனி இருக்கவே கூடாது. அதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன் என் பிள்ளையே. நான் நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். இன்று நான் என் சத்திய வாக்கு இதுவாக இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில். இந்த உறவில் நான் நடுவில் நிற்கிறேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. இனி சொல்லப்படும் வார்த்தைகள் காயப்படுத்தப்படாது என் பிள்ளையே. இனி பேசப்படும் பேச்சுகள் பிரிவுக்கு வழி செய்யாது என் பிள்ளையே. மெதுவாக, மிக மெதுவாக உங்கள் இதயங்கள் மீண்டும் ஒன்றாக நகர ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே. அதுக்கு வழி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே.
மகளே, மகனே, மன்னிப்பு கேட்பது தோல்வி அல்ல. அது உறவை காப்பாற்றும் வீரத்தின் அடையாளமாகும் அந்த மன்னிப்பு. யார் முதலில் மாறினால் என்ன என் பிள்ளையே, உறவுதான் ஜெயிக்க வேண்டும். இன்று நான் உன் மனதில் இந்த எண்ணத்தை விதைத்து விட்டேன் என் பிள்ளையே. இந்த வீடியோவை நீ பார்த்த உடனே நீ போய் உன் கணவனோ உன் மனைவியோ அவங்க கிட்ட மன்னிச்சு விடு அப்படின்ற மன்னிப்புன்ற வார்த்தையை மட்டும் நீ கேட்டு பாரு. நீ அவங்களுக்கு ஒரு கடவுளாக தெரிவ. இனிமேலு எந்த ஒரு கஷ்டத்திலையும் நீ மன்னிப்புன்ற வார்த்தையை கேட்காம இருக்காத. நீ தப்பு செஞ்சாலும் சரி, அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, இப்ப இந்த மௌனத்தை விட்டுருங்க 2 பேருமே. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே சாய்பாபாவை மட்டும் நினைச்சுக்கிட்டு போய் மன்னிச்சு விடு அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடக்கும். ஒரு நாள் வரும், சண்டைக்காக அல்ல என் பிள்ளையே, புரிதலாக பேசுவீர்கள். கோபம் அல்ல, அன்பான வார்த்தைகள் வரும். அந்த நாள் நெருங்கி விட்டது என் பிள்ளையே. இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். இந்த சத்திய வாக்கை நீ மனதில் வைத்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மட்டும் கேட்டுவிடு என் பிள்ளையே. உன் உறவில் 3வது நபரை நுழைய விட்டுறாத. அம்மா, அப்பா, நண்பர்கள் ஆகியவர்களின் கருத்தையும் கேட்டு கொள்ளாத. உறவை கட்டும் அளவுக்கு மட்டுமல்ல, உடைப்பதற்கும் அல்ல. இந்த ஞானம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என் பிள்ளையே. 3வது நபர் யாராக இருக்கட்டும், கணவன் மனைவியை தவிர வேற யாரையுமே உங்க சண்டைக்குள்ள உள்ள இன்வால்வ் ஆக விடாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை பிரித்து விடும் என் பிள்ளையே. நீ தெளிவாக மனநிலையில் இரு. யாருகிட்டையும் போய் எங்கள் சண்டை இதுதான் சொல்லி அட்வைஸ் கேட்கவே கேட்காத. மகளே, மகனே, நீங்கள் முதலில் சந்தித்த அந்த நாள் சின்ன சிரிப்பு, சின்ன கவனம், அந்த அன்பு முழுமையாக அழிந்து விடவில்லை என் பிள்ளையே. அது தூங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்போ அது விழிக்க போகிறது என் பிள்ளையே. நீ அந்த நினைவை நினைச்சு பாரு. நீ முதல்ல பார்த்தது, முதல்ல பேசின வார்த்தை, அந்த வார்த்தைகளையும் அந்த கண்களையும் மட்டும் நீ நினைச்சு பாரு. உனக்கு மன்னிப்பு தானாக வரும் என் பிள்ளையே. இன்று முடிவுக்கு வரும் சண்டைதான் உறவு அல்ல. இது ஒரு புதிய ஆரம்பம். என் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. இந்த வீட்டில் அமைதி திரும்பும். இந்த உறவில் அன்பு பெருகும். இந்த மனங்களில் நிம்மதி நிலைக்கும் என் பிள்ளையே. கவலை கொள்ளாத, நான் இருக்கிறேன். இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. இனி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சண்டையும் வரும். ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்காது என் பிள்ளையே. மௌனமாக மட்டும் இருக்காதீங்க. பக்கத்துல உட்கார்ந்து என்ன சண்டைன்றத பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. யாரு மேல தப்பு இருக்கோ அவங்க மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுத்து போங்க. இனி உங்க வாழ்க்கையில எந்த சண்டையும் வராது. யாரையும் 3வது நபரை உங்க வாழ்க்கையில இன்வால்வ் ஆக விடாதீங்க. இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை கேட்டு விடுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த மன்னிப்புன்ற வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில கேட்டு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.